வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிரடியாக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்காங்க. கதறி கதறி அழுவும் முதல்வர் ஸ்டாலின். என்ன காரணத்திற்காக முதல்வர் ஸ்டாலினையே கைது பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை? அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார்? இதற்கான காரணம் யார் என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம், துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவிற்கு ஒரு சோகமான தகவல் கூடன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழும் முதல்வர் ஸ்டாலின் தற்போது அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு தற்போது வீட்டோட கைது பண்ணி வச்சுருக்காங்க. என்ன காரணம்? இதற்கான காரணம் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன காரணத்துக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5000 கோடி கருப்பு பணம் வைத்திருந்த குற்றத்திற்காக அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. இந்த 5000 கோடி எங்கே சிக்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவருடைய அண்ணன், அதாவது அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் வீட்டில், துரைமுருகன் பண்ணை வீட்டில் 5000 கோடி முதல்வர் ஸ்டாலினோட பணம் இருந்தது. அந்த பணம் யாருடையது அப்படின்றத துரைமுருகனிடம் கேட்கும்போது அமலாக்கத்துறையிடம் ஒப்புக்கொண்டார், வாக்குமூலம் கொடுத்து விட்டார். இதனால் முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் இருக்கிறார். தற்போது கைதும் பண்ணியிருக்காங்க. இதனால் நெஞ்சு வலியினால் பாதிக்கப்பட்டு அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவின் நாடகங்கள் தான் அப்படின்றத இந்த இடத்துல அமலாக்கத்துறை உறுதியும் படுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவின் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள் மட்டும்தான் கைது பண்ணிட்டு வராங்களே தவிர்த்து எதிர்கட்சியிலோ இல்லை ஆளுங்கட்சியிலோ பார்த்தீங்கன்னா யாருமே கைது ஆகலை, எதுவுமே பண்ணலை. தற்போது ஃபஸ்ட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது செந்தில் பாலாஜி, அடுத்ததாக ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, அமைச்சர் பொன்முடி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் தான் சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வரிசையில் தற்போது முதல்வரே சிக்கியிருக்கிறார். இது பேரதிர்ச்சி. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக எல்லோரும் கொடுக்குறது. கதறி அழுதாலும் முடியாது. ஏன்னா கைது பண்ணிட்டாங்க. 5000 கோடி யாருடைய பணம்? இது மக்கள் பணமா இல்லை யார் லஞ்சமாக வாங்கிய பணமான்றத கேள்வி மேலே கேள்வி பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை முன் வச்சிட்ருக்காங்க. திக்குமுக்கா பதில் சொல்லி வரும். திமுகவின் தலைவராக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் திக்குமுக்கா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா அதிரடியாக கைது பண்ணியிருக்காரு. இதனால் துணை முதல்வராக உதயநிதியை பார்த்திங்கன்னா ஆளுநர் அவர்கள் அவசரமாக நியமிச்சிருக்காங்க. இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வாரிசு அரசியல் பண்ணுறதை இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக பார்க்குறோம், தெளிவாக உறுதிப்படுத்துகிறோன்றதை அமலாக்கத்துறையும் சொல்லியிருக்காங்க. மக்கள் மத்தியிலும் பார்த்திங்கன்னா ஒரு பேரதிர்ச்சியும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்டேட். அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி இதை பற்றின பேசலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.